அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடந்துட்டுருக்கு பாருங்க, அரெஸ்ட்டு, பாலியல் வன்கொடுமை, அதுபோக தண்ணி அடிச்சுட்டு சுற்றுறது, அங்கங்கே நடக்கிற பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கான தொடக்கம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டு, 15 வருஷத்துக்கு முன்னாடியே விதைக்கப்பட்ட விதைகள் தான் இன்னைக்கு அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு முக்கிய காரணமே பெற்றோரும் மக்களும் தான். என்னைக்கு டீச்சர் கையிலேருந்து பெரம்பை பிடுங்க வச்சிகளோ அன்னைக்கு ஆரம்பிச்சுதான் இந்த பிரச்சனை. ஒரு 80-90களில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸை பார்த்தா அவ்வளோ பயப்படுவோம், மரியாதை எல்லாமே இருந்தது. ஏன்னா ஒரு நகம் வெட்டலைன்னா கூட டீச்சர்ஸ் கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, கரெக்டான நல்ல ஒழுக்கத்தை படித்து கொடுத்தாங்க. ஆனால் அவங்க கையில் இருந்து பெரம்பை பிடுங்க வச்சதுக்கு முக்கியமான காரணமே பொதுமக்களாகி நீங்கள் தான். ஒரு புள்ள வீட்டில் ஒரு பையனோ பொண்ணோ வீட்டில் ஒரு என்னை டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சு போய் அவங்கள்ட்ட சண்டையை போட்டு என்ன ஏதுன்னு முதல்ல கேட்டிங்களா? கேட்காம சண்டையை போட்டு பிரச்சனை பண்ணி அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி டீச்சர்ஸ்கிட்டேருந்து பெரம்பை பிடுங்க வச்சிட்டிங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையனோட தலைமுடியை பார்த்தீங்களா? அவன் தலைமுடியை பார்த்தீங்கன்னா இதில் பாதி இருக்காது, மேலே இப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் இந்த 6th மேலே படிக்கிற பசங்க, 5th மேலே பஸ்ஸில் அவங்க பேசிட்டு வர்றதை பார்த்தீங்கன்னா எத்தனை பெரியவங்க காதை மூடிட்டு வராங்க உங்களுக்கு தெரியுமா? ஒரு எடுக்கிறதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை. தனி மனித ஒழுக்கம் எங்கே இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். யாரால் இது போச்சு? என்னைக்கு டீச்சர் கையிலேருந்து பெரம்பை பிடுங்கினீங்களோ, டீச்சர்ஸை பார்த்து பசங்க பயப்படாமல் பசங்களை பார்த்து டீச்சர்ஸ் பயந்தாங்களோ அன்னைக்கே இதுக்கான இது முடிஞ்சு. இதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான். உங்கள் பிள்ளைங்களை நீங்களும் கண்டிக்க மாட்டீங்க, கண்டிக்கிறவங்களையும் கண்டிக்க விட மாட்டீங்க. பின்ன எப்படிங்க தனி மனித ஒழுக்கம் இதாகும்? டீச்சர்ஸுக்கு பயப்படாதவனா கடைசி யார்? டீச்சர்ஸுக்கும் பயப்பட மாட்டாங்க, பேரண்ட்ஸுக்கும் பயப்பட மாட்டாங்க. கடைசி யார்கிட்ட போய் பயப்படுவாங்க? யார்கிட்ட போய் நிற்பாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் தான் நிற்பாங்க. இதுக்கான விதை எப்போ? 15 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் உங்களால் தான் அது தூவப்பட்டுச்சு. ஒரு டீச்சர் ஒரு பையனை அடிக்கானா போய் முதல்ல என்ன காரணம்னு கேட்கலா? அது கேட்காம போய் அப்பா ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது என்ன? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் மக்களே. அதை சரி பண்ணுறது காரணமும் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். கேட்டிங்களா? உள்ள பிராந்தி கடைகளை மூடினாலோ இல்லை படிக்கிற பிள்ளைங்களை வச்சு மது விழிப்புணர்வு முகாம் நடத்தினாலோ இதெல்லாம் சரியாகாது. இதனால எல்லாம் தீர்வு கிடைக்காது. பொதுமக்களாகி நீங்கள் தனிமணி ஒழுக்கத்தை தான் வீட்டு பிள்ளைகள்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. தப்புன்னு உங்களுக்கு பட்டா அடுத்த செகண்ட் அதை தட்டி கேளுங்க. அப்போ தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். இது ஒவ்வொன்றும் நம்ம கையில் தான் இருக்குது, மக்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது. கவர்மெண்ட் அரசு ஒரு பக்கம் முயற்சி பண்ணாலும் நம்ம ஒரு பக்கம் முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு வீட்டில் உள்ள பசங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். நம்ம நாடை நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம குழந்தைங்களையும் நம்ம தான் பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்து தான் கவர்மெண்ட். ஆகையால் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க.